ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உடைக்க நேர்வில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 2 கம்ப்யூட்டர் கோர்ஸோட கம்பேரிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, ஒரு +2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இல்லை ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ கம்ப்யூட்டர் பற்றி ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, டிசிஏ படிக்கலாமா, பிஜிடிசிஏ படிக்கலாமா, டிசிஏ முடிச்சா என்ன பண்ண ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குது, பிஜிடிசிஏ முடிச்சா என்ன பண்ண ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குது, சிலபஸ் வைஸாக என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வேலிடாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க. டிசிஏ முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா ஏன்னா டிசிஏ ரெலவெண்ட்டாக பிஜிடிசிஏ ரெலவெண்ட்டாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறாங்க, நான் சாஃப்ட்வேர் கம்பெனி டேரக்டர் ட்ரை பண்ணலாமா, ஐடி கம்பெனி ட்ரை பண்ணலாமா, பிஜிடிசிஏ அப்படிங்கிறது ஐடி கம்பெனிக்கு டேரக்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. சப்போஸ் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டிசிஏ, அதாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிஜிடிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கோர்ஸோட டூரேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தரலாம். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் டூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தா +2 முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டிசிஏ வந்து பார்த்தா 1 month 2 month கூட கம்ப்ளீட் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து பார்த்தா இன்ஸ்டியூட் பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் ஆவரேஜாக வந்து பார்த்தா டிசிஏ அப்படிங்கிறது 6 monthsக்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிஜிடிசிஏ அப்படிங்கிறது 1 yearக்கான கோர்ஸ் உங்களுக்கு. பட் இன்ஸ்டியூட் பொறுத்து ரூல்ஸ் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் ஆவரேஜான ரூல்ஸ் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிசிஏ பெஸ்ட்டா பிஜிடிசிஏ பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு யார் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தலாம். அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது, கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியாது, கம்ப்யூட்டரோட பேசிக்ஸாக இருக்குது, அந்த எம்எஸ் ஆஃபீஸ் ரெலவெண்ட்டாக நிறைய இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு பவர் பாயிண்ட் ரெலவெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்எஸ் எக்ஸல் இருக்குது உங்களுக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது, வேர்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்காக எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, ஏன்னா வேறு ஃபீல்டில் போகிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக கம்ப்யூட்டரோட யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி இதுவரை மேக்ஸிமம் எதுவுமே தெரியாது அப்படின்னா டிசிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஓரளவு நாலேஜ் இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து எனக்கு பண்ண தெரியும், எனக்கு கொஞ்சம் டெப்த் நாலேஜ் வேணும், முக்கியமாக நான் வாங்குற சர்டிஃபிகேட் எனக்கு வேலிடாக இருக்கணும், ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வேலிடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஜிடிசிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக் லெவல் என்ட்ரி லெவல் கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக அப்படின்னா டிசிஏ வந்து சொல்லலாம். டிசிஏக்கு சிமிலராக வந்து பார்த்தோம்னா டிசிபி இந்த மாதிரியான கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. டிசிஏ விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டிசிஏ, அதாவது அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா டிசி அதாவது பிஜிடிசிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் நேம் மாற்றி வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிசிஏ பொறுத்தவரை பேசிக் கான்செப்ட் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. பிஜிடிசிஏ பொறுத்தவரை பார்த்தா இந்த வெப் டிசைனோட பேசிக், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான டாபிக், ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, லினக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரியான டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ரெண்டுக்குமே வந்து பார்த்தா இது எடுத்தால் இந்த மாதிரியான ஜாப்புக்கு தான் போக முடியும், இல்லை இது முடிச்சா இந்த மாதிரியான ஜாப்புக்கு தான் போக முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரெண்டுமே கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ். டிசிஏ பொறுத்தவரை பேசிக்காக என்ட்ரி லெவல் டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. பிஜிடிசிஏ பொறுத்தவரை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக் வந்து கவர் பண்ணி வந்து பார்த்தலாம். எலிஜிபிள் வைஸும் வந்து பார்த்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்தா இன்ஸ்டியூட் பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. பட் நார்மலாக வந்து பார்த்தா டிசிஏ படிக்கணும் அப்படின்னா +2 முடிச்சவங்க வந்து படிக்கலாம், இதுதான் பேசிக் எலிஜிபிள். பட் இப்போலாம் நிறைய இன்ஸ்டியூட்டில் 10th முடிச்சவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க நிறைய பேருக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி பிஜிடிசிஏ பொறுத்தவரை எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா எப்பயுமே ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இல்லை, நீங்கள் மற்ற ஃபீல்டில் கூட ஒரு மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஜேர்னலிசம் ஃபீல்டையோ எதில் நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னாலும் ஒரு யூஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. பட் இப்போலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா +2 முடிச்சவங்க கூட பிஜிடிசியை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா காலேஜ் பேஸ் பண்ணிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய காலேஜில் வந்து பார்த்தா இந்த காம்போ பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஒரு டிகிரி ப்ளஸ் பிஜிடிசிஏ இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தோம்னா பிஜிடிசிஏ அப்படிங்கிறது 1 yearக்கான கோர்ஸ் தான், ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் பிஜிடிசிஏ வந்து படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ பிஜிடிசிஏக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ஜென்ரலாக வந்து பார்த்தா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், டிசிஏக்கு +2 முடிச்சிருக்கணும். பட் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோம்னா 10th முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 12th முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு பேசிக் எலிஜிபிள் டிசிஏக்கு
12th முடிச்சுக்கணும், ஒரு சில இடத்துல 10th முடிச்சிருந்தா போதும், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் பிஜிடிசிஏ அப்படின்னு எடுத்தா மினிமம் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சப்போஸ் ஃபைனலி படிக்கும்போது கூட படிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் இதுவும் நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில டாப் இன்ஸ்டியூட்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹை லெவல் வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. இல்லை ஒரு மீடியம் லெவலில் ஒரு சின்ன டவுனில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் படிக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் பேஸில் கூட டிசிஏ கோர்ஸ் பிஜிடிசிஏ கோர்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அங்கேலாம் போய் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் 3000 4000 இந்த மாதிரியான பேக்கேஜ் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் 7000 8000 இந்த மாதிரி வாங்குறாங்க. இதே மாதிரி தான் பிஜிடிசிஏ அப்படிங்கிறது நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, எந்த காலேஜில் படிக்கிறீங்க, இல்லை காம்போ மாதிரி படிக்கிறீங்களா, இதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த கோர்ஸோட பேக்கேஜ், அதாவது சிலபஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆவரேஜாக சிலபஸில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிசிஏ அப்படிங்கிறது என்ட்ரி லெவல் கோர்ஸ் உங்களுக்கு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் பொறுத்தவரையா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தா எம்எஸ் ஆஃபீஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராமிங் ஏதாவது ஒன்று C++ இந்த மாதிரி, இல்லை ஃபாக்ஸ் ப்ரோ இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் ஏதாவது பேசிக் லெவலில் கவர் பண்ணுவாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வெப் டிசைனிங் ரெலவெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது ஒரு சில இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்தோம்னா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டை காம்போவா டேலி இந்த மாதிரியான கிளாஸ் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ சிலபஸ் அப்படின்னு எடுத்தால் இதே மாதிரியான டாபிக் தான் வரும், இதே மாதிரியான ப்ராக்டிக்கலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதா இல்லை. பட் டிசிஏ படிச்சிங்க அப்படின்னா பேசிக்காக ப்ராக்டிக்கலாக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதே மாதிரி தான் பிஜிடிசிஏ படிக்கிறீங்க அப்படின்னா லினக்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங் ஏதாவது வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, ஜாவா அப்ளைன்ஸ் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா வெப் டிசைனிங்கோட பேசிக்ஸ், வெப் டிசைனிங் அப்படின்னா HTML ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான டாப்பிக்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. டிசிஏல கூட ஒரு சில இடத்துல HTML வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிஜிடிசிஏ அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக் வரும் உங்களுக்கு. ப்ரோக்ராமிங்லேயே கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலும் அது ரெலவெண்ட்டாக தான் வரும் உங்களுக்கு. பட் டிசிஏ அப்படின்னு எடுத்தால் பேசிக்காக டாபிக் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதில் நிறைய வந்து சம்ஸ்லாம் எப்படி போடுறது, ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் பற்றி, ப்ரோக்ராமிங் எப்படி எழுதணும், அதில் ஒரு மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான டாபிக் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ டிசிஏவோட அது மட்டும் இல்லாமல் பிஜிடிசியோட சிலபஸ் அப்படின்னு எடுத்தால் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் யாருக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், நான் டிசிஏ முடித்தோடனே சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிசிஏ முடித்தோடனே வந்து பார்த்தா எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியும் அப்படின்னு ஜாபுக்கு வந்து எடுத்துக்க போகிறதில்ல. டிசிஏ அப்படிங்கிறது ஜஸ்ட் கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் உங்களுக்கு. இப்போலாம் வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்க, இல்லை பிசிஏ முடிச்சவங்க இவங்களுக்கு கூட வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. மோஸ்ட்லி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா கேபிஓ பிபிஓ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யூஜி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பிஎஸ்சி ரெலவெண்ட்டாவோ, இல்லை நீங்கள் எம்எஸ்சி முடிச்சா மட்டும்தான், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாவோ இல்லை எம்சிஏவோ இந்த மாதிரிலாம் முடிச்சாதான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி டிசிஏ முடிச்சவங்களுக்கு டேரெக்டாக எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் ஐடி கம்பெனியும் ஜாப் வந்து கிடைக்காது உங்களுக்கு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஜாப் போயே ஆகணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி ஏதாவது ஒர்க்கு, இந்த டைப்பிங் ரெலவெண்ட்டான ஒர்க்கு, இல்லை இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தா பில் செக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஜாப் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேரெக்டாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜிடிசிஏ முடிச்சவங்களுக்கு இவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் பிஜிடிசிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மோஸ்ட்லி ஜாப்லாம் இருக்காது. ஏதாவது இடத்துல சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருந்து அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தோம்னா பிஜிடிசிஏ அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான ஃபீல்டு தான் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி இன்னும் அட்வான்ஸ் லெவல் டாபிக் கிடைக்கணும், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிஜிடிசிஓவோ, இல்லை உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ வெப் டிசைனிங்கில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, அனிமேஷனில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டிசிஏ முடித்தாலும் பிஜிடிசிஏ முடித்தாலும் யாருமே டேரெக்டாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாப் வந்து தர போகிறதுல ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் பிஜிடிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூஜி ஏதாவது வேறு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிஓ பிபிஓ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேலரி வைஸ் கொஞ்சம் கம்மியான சேலரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ப்ரோக்ராமிங் லைன்லையோ இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியிலோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோக்கு வந்து ஜாப்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ஒன்று யூஜி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஸ்கில் இருக்கணும், இல்லை நீங்கள் பிஜி முடிச்சு அதில் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ஸ்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தா ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் பற்றி ஏதாவது கற்றுக்கணும், அதாவது பயாலஜி குரூப் எடுத்துக்கலாம்,
எடுத்துருக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துருக்கலாம், காமர்ஸ் எடுத்துருக்கலாம். எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா டிசிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு பேசிக்காக வந்து சில நாலேஜ் தெரியும், எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இந்த மாதிரி படிக்கணும், வெப் டிசைனிங் பற்றி பேசிக்ஸ் இல்லை கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் பற்றி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஜி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தோம்னா டிசிஏ பொறுத்தவரையும் அவ்வளோக்கா வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா கிடைக்காது உங்களுக்கு. சப்போஸ் இந்த கம்ப்யூட்டரோட நாலேஜ் வந்து பேசிக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கவர்மெண்ட் பேங்க் ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 70-80% மேலே எலிஜிபிள் அப்படின்னாவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், பேசிக் நாலேஜ் இருக்கணும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா டிசிஏலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல சப்போஸ் ஏதாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான டிசிஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அகைன் வந்து நான் இன்னொன்று வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறேன், நீங்கள் படிக்கும் போதே ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தா ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் சும்மா வந்து தரணுமே அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட்டோடையோ இல்லை ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் படித்தாலும் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து படிங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே பிஜி டிசிஏ முடிச்சவங்க ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன போஸ்டிங் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இது கீழே நிறைய போஸ்டிங் வருது, மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு. மேக்ஸிமம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் ஒரு 80-90% மேலே எலிஜிபிள் அப்படின்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதுக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. அதாவது அகைன் சொல்லிடுறேன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா பிஜி டிசிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். அதாவது ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்லையோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா பிஜிடிசியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சப்போஸ் பிஜிடிசியை ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூஜி எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். இந்த பிஜிடிசிஏ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கில் பேஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் சேலரி 36,000க்கு மேலே இருக்கும். ஜாப் பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேலரி 42,000க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது. பட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான டிப்ளமோ பிஜி டிப்ளமோ இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு ஒரு யூஜி பிஜி, அதுவும் யூஜி பிஜி படிக்கும் போதே நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி யூஜி அப்படின்னா எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை பிஜி அப்படின்னா இப்போ எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா ஐஐடியிலேருந்து வந்து பார்த்தோம்னா ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜுக்கு வந்து பார்த்தா நிம்செட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எம்எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐஐடியிலேருந்து ஜாம் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிக்கு எப்படி ஜாப் போகலாம் அப்படின்னு நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா டிசிஏ படிக்கலாமா, பிஜி டிசிஏ படிக்கலாமா, யாருக்கு என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு